போய் ஆதிவாசிக்கு போய் தண்ணீர் கேட்கறேன்னு நமக்கு தெரியாது. அவங்களும் தெரிஞ்சது மூத்திர வழி கிழங்குன்னு சொல்லுவாங்க. மூத்திரத்தை கட்டுப்படுத்துறதுனால வந்து மூத்திர வழி கிழங்குன்னு பேரு. நம்ம தண்ணீருக்கான கிழங்கு நான் சதாவரி கிழங்கு நம்ம சொன்னோம். அதை பொடி பண்ணி பாலில் குற்றவரி செஞ்சுக்கிட்டு அதை நம்ம கொடுத்தோம்னா அந்த நைட்டில் நம்ம பல தடவை சிறுநீர் கிடைக்கிறோம் அப்படின்னா இந்த பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் குணமாகும். அதே ஈக்குவல் வேலை செய்கிறது ஆராய்ச்சி. ஆராய்ச்சி மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. கீரையிலே அதிகமான ஒரு விஷயம் உள்ளதான் இந்த ஆராய்ச்சி. நாங்களாம் அந்த கீரை எங்கே பார்த்தாலும் கீரை உடையவே மாட்டோம். குடிக்கிட்டு வந்து ஒன்று சூப்பு போட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா நம்ம பொறுக்கி சாப்பிடுவோம். அந்த ஆராய்ச்சியை இது மாதிரி நிழல காய போட்டு பொடி பண்ணி அதையும் பாலை போட்டு செஞ்சுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த அதிகமாக நீர் போகிற அதிமூத்திரத்தை குணப்படுத்திடலாம். இது போக நம்ம சக்கரை வியாதிக்கு நிறைய முறைகள்லாம் இருக்கு. 100 வருஷத்துக்கு வேப்ப மரத்து பட்டை, பூவரசம் பட்டை, இதை மட்டும் தனியாக கஷாயம் போட்டு குடிக்கலாம். அது கூட உங்களுக்கு ரொம்ப கசப்பாக தெரியும். சக்கரை வியாதி வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து ஏதாவது குடிக்க சொல்லணும். அதில் ஆவாரை குடிநீர் வந்து ஒரு முக்கிய பங்கு. ஆவாரம்பூ, வெந்தயம், சீரகம் மூணையும் மட்டுமே என்ன குடிக்கிட்டு இருந்தோம்னா மிக விரைவில் நம்ம 4 மாதம் குணமாக்க முடியல, 3 மாதத்திலேயே குணமாக்கிடலாம். சொல்லுமே அது வந்து கண் சம்பந்த பிரச்சனைக்கு நான் தனியா நான் கண் பார்வை குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா ஒரே ஒரு வாரத்தில் நான் சின்ன நீங்கள் கொண்டு இருக்கு நான் தயாரிக்கிறத நாங்கள் வச்சிருக்கோம். ஒரு வாரத்திலேயே அந்த மருந்து நீங்கள் தேர்ந்த குழம்பி சாப்பிட்டுட்டு ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே 2 வீலரில் போனீங்க அப்படின்னா எதுக்கு ஒரு பஸ் வெளிச்சத்தில் பார்த்துக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டலாம். அப்போ போட்ட மருந்து செஞ்சு நீங்கள் இருக்கணும். செய்த முறை கொஞ்சம் கஷ்டம். ஆனால் செஞ்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு வைக்கிறோம் இந்த ஒரு மருந்து வைக்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, அதாவது சக்கரை வியாதிக்கு உண்மையாக ஒதுக்கிட்டோம். அதே ஆண்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இதே செஞ்சு நீங்கள் கற்போம் காது வைக்கணும், சேர்த்து நீங்கள் கொடுத்துடணும். எப்போ எவ்வளோ மோசமாக இருந்தாங்க அத்தனையும் சரியாயிடும். அந்த மாதிரி புங்கப்படத்துக்கு பூ எப்பப்போ சீசனில் கிடைக்கும் போது அந்த பூவில் அந்த மேல் பகுதியை அந்த மேல் பகுதி நீக்கிட்டு எடுத்து லேசாக நெய்யை விட்டு 1 ரூபாய் நல்லா வறுத்து வச்சுட்டு அந்த பொடியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா புங்க மரத்துக்கு வந்து ஒரு அற்புதமான சக்கரை வியாதிக்கு ஒரு முக்கியமான மருந்து. நம்ம சக்கரை வியாதியே வரக்கூடாது அப்படின்னா நாங்கள் சுகர் பொடி தயாரிக்கணும்னா அதை வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சோத்துக்கத்தாழைய கீறி அதில் வெந்தயத்தை நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு 4 நாளில் முளம் பிரிக்கணும். அந்த முளம் பிரிவுன வெந்தயத்தை நீங்கள் வறுத்து நீங்கள் தனியாக சாப்பிட்டுருந்தாலே இல்லைன்னா பச்சையாக சாப்பிட்டுருந்தாலோ சக்கரை வியாதி மிக விரைவில் குணமாகும். நாங்கள் போடுற கேராயில் கரிஞ்சீரக கேராயில் போட்டிருக்கோம், கரும்புலாப்பழம் கேராயில் போட்டிருக்கோம். அந்த கேராயில் அப்புறமே இந்த சோத்துக்கு தலை கீறி வெந்தயத்தை முளைக்க வச்சு அதிலிருந்து நாங்கள் கேராயில் போட்டிருக்கோம். ஆனால் அந்த சோத்துக்கு தலையை முளைக்கு, அதாவது வெந்தயத்தை முளைக்கட்டி அதை வறுத்து வச்சுக்கிட்டு
பால் ஏதாச்சும் அப்படியே போட்டுருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு அப்படின்னா வாத உணவுக்காரங்களுக்கு நெய், ரொம்ப கவர உணவுகளுக்கு தேன், அது மாதிரி இந்த கிடைப்படியை பார்த்துக்கிடலாம். மழை வெயில் ஆரம்பிச்சிருந்து குளிர்காலம் முடிந்த வரைக்கும் அதிகமாக தேன் பயன்படுத்தணும். வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா நெய் பயன்படுத்தணும். எல்லா காலத்திலையும் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப அனுபவித்தது. அதாவது போக கற்போம் உள்ளூர் சிவகங்கை கற்பத்தை பற்றி போட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய பேர் நாங்கள்லாம் நிறைய சாப்பிடுவோம். தேர்தல் சாப்பிட்றதுலையே வெயிலில் சாப்பிட்டாச்சு அப்படின்னா வெயில் காலத்தில் சாப்பிட்ட அன்னைக்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும், கண்ணு தடவை இறுக ஆரம்பிச்சிடும், கண்ணு பூக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நெய்யில் சாப்பிடலாம். அதனால நம்ம வைத்தியர்கள் வந்து கிடைமட்டி அனுசரிக்கணும். நோயாளியுடைய என்ன வாதப்புக்க உடம்பா என்ன ஒன்று பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருந்து கொடுக்கணும். எந்த காலத்துக்கு ஒன்றுமே நீங்கள் மருத்துவம் பார்த்தீங்கன்னா யாரும் எதுக்குமே பயப்படவே வேண்டாம். எல்லா நோய்க்கும் மருந்து தீர்வு உண்டு. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். நிறையா ஆலோசனை கேட்டுக்கலாம். நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க, நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிடலாம். கேட்டு நீங்கள் வைக்க தாராளமாக நல்ல முறையில் பார்க்கலாம். அதனால நீங்கள் புக்கில் படிக்கிறத விட அனுபவத்தில் உள்ளது நிறையா இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து ஹிந்தி நீங்கள் கற்பத்துக்கு நீங்கள் தான் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். அப்புறம் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து செஞ்சு காட்டுறது இன்னும் இருக்கு. அதாவது செந்தகம், செந்தகத்தை வந்து கெட்டாம எந்த சொன்னீங்கன்னாலும் பலன் ரொம்ப கம்மிங்க. செந்தகத்தை கெட்டிட்டீங்க அப்படின்னா மிக மிக உயர்ந்த மருந்து. இதுக்கு என்ன கெட்டது இருக்கு? அந்த கெந்தகத்தை வந்து நீங்க பால்ல 7 தடவை சுத்தி முடியும், 10 தடவை சுத்தி போடணும். 7 தடவை நீங்க உருக்கி ஊற்றும் போது, அதாவது கெந்தகத்தை ஊற்றும் போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றி நல்லா ஊற்றின பிறகு அப்படின்னு நம்ம பாலில் சாக்க போகிறோம். 7 தடவை ஊற்றும் போது அந்த சோதனை நம்ம படக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து நம்ம குழம்பு பார்த்துக்கணும். 8ஆம் தடவை 9, 10, 3 தடவையும் நீங்கள் கொடுக்கும்போது அப்படி நீங்கள் அப்படி சுவாசித்தாங்க ஒன்றுக்கு அதை ரொம்ப நல்லது செய்யும். ஆனால் வெந்தயம் கொடுக்கும்போது 7 தடவைக்கு சுவாசிக்க வேண்டாம். நீங்கள் கவனமாக இருக்குங்க. 8, 9, 10ஆம் தடவை கொடுக்கும் போது சுவாசம் உடனே படலாம். பட்டத்தை ஒன்று செய்யாது. அப்படி கொடுக்குற இந்த மாதிரி இல்லையா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இந்த இதத்தங்க கம்மியே இந்த வந்து இப்படி சவுண்ட் கேட்க முடியாது. நல்லா கட்டிடணும். எப்படி கட்டணும்னா இந்த மாதிரி கிட்ட வச்சுக்கிட்டு நல்லா காஞ்ச பிறகு இதை காஞ்ச பிறகு மருந்து மட்டை சாம்பல் மருமட்டை சாம்பலை ஒரு இன்கேட்டில் வச்சு நடு சென்டரில் இந்த விதைய அப்படியே வச்சு மேலும் மருமட்டை சாம்பலை வச்சு ஒரு தட்டினால நல்லா மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் முதல்ல நீங்கள் கிடந்தே எடுங்க. கேட்டீங்கன்னா ஓரளவு கட்டுப்பட்டுருக்கோம், முழுமையாக கட்டுப்பட்டாது. இது வந்து 8 மணி நேரம் ஊட்டக்கூடாது, புகையக்கூடாது. முதல்ல வந்து
எவ்வளவுதான் நீங்க கட் பண்ணி கூடாது. ஆனால் ரசம் புகையும் அப்படின்னா மீண்டும் ஒரு தடவை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புகையே புரியாது. அந்த கெண்டத்தில் நீங்க பல முறைக்கு கொண்டு போகலாம். இன்னைக்கு வைரஸ் பி காமாடை அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து மருந்தே கிடையாது, எங்களால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கெட்டின இந்த வண்ணான அவனி நீதி அவனி அவனை பார்க்காதவங்க இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த அந்த அவருக்கார விட்டு ஒவ்வொரு தடவையும் 8 மணி நேரம் அரைச்சி நீங்க குணப்படுத்துங்க. குணப்படுத்துறது கொஞ்சம் சிரமமா இருந்தீங்கன்னா இதை மாதிரி காய வச்சு இதை மருந்து முட்டையை வச்சு நீங்க வச்சுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பவர் கிடைக்கும். அது மாதிரி ஒரு 10 தடவை நீங்க அரைச்சி நீங்க குழம்பு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து கெட்டின அவரி எந்த நீங்க வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட காமாலைக்கும் நீங்க கொடுக்கலாம். காமாலை மட்டும்ல நிறைய நோய்கள் இருக்கு. நாங்க வந்து சீவ கற்பம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஒரே மருத்துவ வச்சு எப்படி திங்க திங்க கற்பது கொடுக்கணுமோ ஒரு நோயை வச்சு ஹெச்ஐவிக்கு, கேன்சருக்கு, நன்மை சம்பந்தப்பட்டிருக்கு, உடம்புல எல்லா நோய்க்கும் அன்பான மட்டும் மாறி மாறி வரும். உங்களை வந்து எந்த ரசாயனம் கொடுப்பாங்க, எந்த ரசாயனம் தெரிய வரமுறையில் பல பேர் வரமுறையில் கொடுப்பாங்க. நாங்கள் போட்டுக்கிறதுனால வந்து அதனால ஒரு சில நம்ம அனுபவத்தில் செஞ்சிருக்கனால நம்ம ஜீவனை காப்பாற்றுறதுனால அதுக்கு ஜீவ கற்பம்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த மாதிரி கெட்டின எந்த இதை நம்ம உயர்ந்த முறைக்கு கொண்டு போகும்போது இந்த வந்து கெட்டின பிறகு நெல்லிக்காய் சாப்பிட்டா அரைச்சி அரைச்சி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருந்தடி கற்பம் உங்களுக்கு புத்தக பாடத்தில் வந்துருக்கோம். இருந்தடி கற்பம் வரும்போது வந்து அதாவது நெல்லிக்காய் திண்டமும் நெல்லிக்காவும் சேர்ந்தது இருந்தடி கற்பம். அது வந்து பல நோய்களுக்கு பல நோய் வரும். ஆனால் இதே கெட்ட கெண்டத்தை வச்சு இந்த நெல்லிக்காய் அரைச்சி கொண்டு போனீங்கன்னா மிக மிக உயர்ந்த மருந்து. அப்படி செஞ்ச இந்த ஜீவகற்பம் எந்த ரசாயனம் சொல்லி புக்கில் வந்திருக்கோம். அந்த பட்சத்தில் வந்து ஜீவகற்பம் இந்த ஒரு மருந்து நீங்கள் தரமாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா எல்லா நோயும் நீங்கள் குணப்படுத்தலாம். கண்ணமுடி என்ன குணப்படுத்தலாம், எந்த ஒரு எல்லளவும் செயலுக்கு உடனே வராது. இன்னைக்கு எந்த நம்ம கட்டியிருக்கோம் அது சேம்பட்டையும் முக்கியமாக சுத்தம் 3 மருந்து முக்கியமாக சுத்தம் பண்ணியிருக்கணும். சேம்பட்டையை சுத்தி பண்ணி சேம்பட்டை வந்து நம்ம புக்கில் என்ன கொடுப்பாங்கன்னா 100 கிராம் சேம்பட்டை அப்படின்னு போட்டுப்பாங்க. நிறைய இடிச்சு அப்படியே கொட்டி வச்சு வைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த சேம்பட்டையை குளிச்சால வைக்கணும். குளிச்சால வச்சிங்கன்னா சுத்தி பண்ணுங்க. எப்படி சுத்தி பண்ணி கூட தெரியுங்க. அதாவது 400 கிராம் சேம்பட்டையை நீங்க குளிக்கணும் அப்படிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிராம் கிடைக்கும். 400 உங்களுக்கு தைலம் கிடைக்கும். அப்போ 100 கிராம் சேர்க்க வேண்டிய இடத்துல சேம்பட்டைக்கு நீங்க 100 கிராம் வந்து இந்த தைலத்தை சேர்த்தாலே போதும். அப்ப இந்த கெண்டல வந்து 6 பங்கு. ஒரு பங்கு வந்து சுக்கு 2 எடுத்துக்கங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, கடற்காய், நெல்லிக்காய், தானிக்காய், சாதிக்காய், சாதிப்பத்திரி, வால்மிளகு, கிராம்பு, பொடிவேலிங்க,
கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து சட்டப்படி எடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பணம் தராது. சடப்பை இது வந்து புளிச்சக்கரையிலேயே புளிச்சக்கரை தான் சடப்பை. அது சிவப்பு புளிச்சக்கரை வந்து மிக விசேஷமானது. அந்த கேட்டு இந்த ஏரியால அதிகம் கிடைக்கல. உங்களுக்கு கோயில் பற்றி இடையாவ இந்த சடப்பை வந்துருந்தா இந்த சடப்பை வந்து கிடைச்சிச்சு. இப்போ எல்லாமே இது வந்து 35 கிராம் அப்படின்னா 210 கிராம் கொடுப்பாங்க. 210 கிராம் வந்து வெங்காயம் எல்லாமே சேர்த்து நீங்கள் பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிட்டு இதை அப்போ கொடுத்துருக்காங்க. தேன், நெய், பால், வெண்ணெய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து வைத்திருக்கிறத நம்ம அந்த உடம்பு அனுசரிக்கையும் இந்த கிளைமேட் அனுசரிக்கையும் நம்ம கொடுக்கணும். இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு நம்ம தேர்ந்து கொடுக்கலாம். இப்போ தேர்மட்டை வந்து நம்ம சுத்தி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நான்லாம் சின்ன முதல்ல ஆரம்பத்தில் தேர்மட்டை ஒரு வைராக்கியத்தில் வெட்டும்போது 10 கிலோ ஒரே இடத்துல வெட்டி மூஞ்செல்லாம் உண்டாக்கி ரொம்ப சிரமம் போனோம். அது நீங்கள் வந்து முக்கிய வைக்க வேண்டாம். புளிய இலை வந்து நீங்கள் அதை வச்சு அந்த உள்ள தேங்காயை போட்டு எடுத்துருங்க. அதுக்கு முதல்ல வந்து எண்ணெய் கண்ணில் ஒரு கவுத்தி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு அந்த புளியலையே ஒரு 7 தடவை நல்லா அவிச்சு இதில் காய போட்டுங்க. முதல்ல வைக்க எடுத்துருங்க. அது மிக உயர்ந்த சுத்தி. இதுக்கு எதுவுமே நீங்கள் விட்டோம்னா உங்களுக்கு வேண்டாம் பயப்பட வேண்டாம். அதுக்கு நீங்கள் புளிச்சலை எடுத்துங்க. புளிச்சலை எடுத்துட்டு எடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு பாதிப்பே வராது. ஒரு 100 கிராம் இடத்துல நம்ம வந்து 4 புளி சேர்த்தாலே போதும். இன்னும் இந்த சேமட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கணுமோ அப்படின்னு பயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 100 கிராம் 100 புளி சேமட்டை தைலத்தை இளநி அதே 100 புளி இளநி ஊற்றி நல்லா காய்ச்சி தண்ணியில் பத்து நீங்கள் கட்டிட்டீங்கன்னா இன்னும் அதோட கொஞ்சம் மேற்கு முறையில் கிடைக்கும். நீங்கள் கருப்பே வேண்டாம். இது வந்து உங்களுக்கு எந்த துணியுமே இருக்காது. இளநீர் சுற்றி பண்ண முறையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அது மாதிரி கொடிவேலி வேலை எடுக்கும்போது மிக கொஞ்சம் நம்ம பயப்பட முடியுது. சுத்தி பண்ணாமல் அப்படின்னா உடலை போய் கொடுத்துரும். ஒரு 5 நிமிஷம் இந்த கையில் கொடிவேலி வர வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நினைச்சிங்கன்னா கையில் கொடுத்துக்கிறோம். அது மாதிரி கெட்ட கட்டி தலையில் துணிவிட்டுருக்காங்க. கிராமத்தாங்க தலையில் கிட்டி கொண்டு வந்தாலே அந்த சுவடி விட்டுறாங்க. அந்த இது கீழே பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் கட்டி அனுப்பிச்சிடும். அவ்வளவு வேக்காடக்கூடியது இந்த கொடிவேலி. அது மாதிரி கொடிவேலி வந்து நீங்கள் குழந்தை இடிக்கும் போதோ மிக்சர் அடிக்கும் போதோ பொடி வெளியே படிக்க அப்படின்னா பட்டாளி கூட கொண்டாடுறோம். அதுக்கு மருந்து வாழை இலை அரைச்சி தேங்காய் வாழை இலை அரைச்சி போட்டிங்கன்னா இது புண்ணு உடனே ஆகிடும். இன்னொன்று ஒவ்வொன்று இருக்குது. அந்த கொடிவேலியோடைய பாதிப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழை இலையும் தேங்காய் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா அந்த புண்ணு உடனே ஆகிடும். நான் வந்து பாலை அரைக்கும் போது ரொம்ப கவனம் இருக்கணும். பாலை குட்டை செஞ்சுட்டு அதை பயன்படுத்தணும். மற்ற மருந்தெல்லாம் சாதிக்கா எல்லா மருந்துகளையும் சேர்ந்து நீங்கள் வந்து பொங்கலோட வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கொடிவேலி சேம்பட்டை செங்கமம் இது வந்து மிக முக்கியமாக சுற்றி முடிச்சுக்கிட்டீங்கன்னா அத்தனையும் சேர்ந்த மருந்துங்க சீரியஸாக இருக்கும். ஒரு மருந்தை நீங்கள் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் 3 மணி நேரம் டபுள் போட்டுப்பாங்க. இன்னைக்கு கூடுதலாகவே கொடுக்கலாம். இந்த செடியோட போனோம் வச்சு இன்னைக்கு தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் கொடுக்கக்கூடிய ஒரே மருந்து இந்த செடியோட பண்ணேன். எல்லாத்தையும்
வாங்க, எந்த ஒரு சந்தேகம் சரி நம்ம தாங்கள் கேட்டுக்கங்க. நம்ம இடத்துக்கு போனோம், இது முக்கியமான நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு மன திருப்தியோட நம்ம போனோம். ஆமாம், நம்ம கிடைக்கும்போதுதான் மர முன்னிக்கலாம் கொடுப்போம். எல்லாம் கதை கதையாக தூக்கிட்டு போகிறத தவிர உண்மையான மருத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதம் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் கொடுத்தோம். அதை எல்லாரும் நீங்கள் படிக்கிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கோம். நிறையா தெரிஞ்சுக்கிடலாம். உடனே ஒரு 10 கிளாஸ் முடிஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய வைத்தியர், பாரம்பரிய வைத்தியர். எந்த நோயை தாங்கிக்கு, எப்படி தாங்கிக்கு, எந்த கடையை தாங்கிக்கு அத்தனையும் புறப்படுத்துறவங்களுக்கு வந்துடும். அதனால நிகழ்ச்சி ரொம்ப வாங்கிட்டு வாங்க. செய்யும்போது ஒரு தந்தை படம் தந்தை தம்பி மாதிரி பேசும்போது நிறைய கேட்குது. சரி, ரொம்ப தெரிய வச்சுட்டீங்க. சரி, பஞ்சவர் பத்திரிக்கை வச்சுக்கிட்டோம். பஞ்சவர் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், வெள்ளமிளகு, வேப்பமுத்து, கத்திரிமஞ்சள் சாமாவது இது போட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு 6 மாத பிள்ளையிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நம்ம பசுவின் பால் தலைக்கு சூடு பண்ணி தலையிலிருந்து உடம்பு கூட தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெளியில் குடிச்சோம்னா அந்த குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த நோயுமே வரவே வராது. எந்த நோயுமே வராது. இப்போ மற்றவங்களுக்கு வந்து அதாவது நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா நோயே இல்லை அப்படின்னா குற்றம் கொடுப்பாங்க. பட்சத்துக்கு கொடுத்தாங்க. அதாவது 15 நாளைக்கு கொடுத்தா 15 நாள் கொடுத்தா ஆண் பெண் இருவரும் இந்த பஞ்சகற்பத்தை தேடி பிடிச்சிருந்ததுனாலே உங்களுக்கு எந்த நோயுமே வராது. இந்த மாதிரி நிறைய மனக்குழப்பத்தில் வருவாங்க. வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க. இது வந்து எந்த புண்ணியமே கிடையாது, நாங்கள் கொடுத்தது. கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு, மனக்குழப்பத்தில் இருக்கு அப்படின்னு வரவங்களுக்கு இந்த பஞ்சகற்பத்தை தேடி ஒரு நாளோட பிடிச்சிருங்க. அவங்க மனக்குழப்பம்லாம் போயிடும். அவங்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்களாக மாறி ஒரு நல்ல அவங்களுக்கு தீய சக்தியாக மாறி நல்ல எண்ணங்களாக வந்துடும். இந்த பஞ்சகற்பத்துக்கு அந்த தன்மை உண்டு. இப்போ தோல் சம்பந்தப்பட்ட விதம் வராங்க அப்படின்னா அந்த ஜீவகற்பத்தை குடிச்சுக்கிட்டே காலை மாலை இருப்படைக்கு 5 வருடம் சாப்பிட்டாலும் இருக்கு. 5 வருடம் போது யார் சாப்பிட்டாங்களோ அங்கே பொதுவாக வந்து 5 வருடம் போட்டிருப்பாங்க. பெரிய ஆளா பண்ணா அவங்க 5 வருடம் அளவுக்கு ஒரு 10 வயசுக்குள்ள சாப்பிட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு 5 வருடம் அளவுக்கு அந்த பிள்ளையோட கணக்கு. இதுதான் கணக்கு. நான் பொதுவாக பொருட்கள் வந்து 5 வருடம் 3 வருடம் திரிகடிகளும் போட்டுருவாங்க. ஆனால் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வரைக்கும் அளவுக்கு தான் கணக்கு. 5 வருடம் அளவில் எடுத்து காலை மாலை இருவழி சாப்பிடணும்னால தேங்காய் பழக்கி நீங்கள் சாப்பிடணும். பத்தி வந்து கறி, மீன், முட்டை சாப்பிடக்கூடாது. இதை சரி பண்ணணும். அகத்திக்கரை, நல்லெண்ணெய், பாகற்காய் சேர்க்கக்கூடாது. தோல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதிகம் முக்கியமாக தட்டைப்பயிறு இதெல்லாம் குறைச்சிக்கணும். அவங்களுக்கு நல்லா சாப்பிடணும் கொஞ்சம் அதிகம் இருக்கும். இதை கொடுத்துக்கிட்டு பஞ்சகற்பத்தை வந்து அதாவது ரொம்ப மோசமாக நகரோட வரும்போது அவங்க வாடகை தொடர்பு உடம்பு கூட அதிகமாக இருக்குன்னா 45 நாளாக தொடர்ந்து குடிக்கிட்டு இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து நோய் இல்லாதவங்களுக்கு 15 நாளைக்கு கொடுக்க பிடிச்சா போதும். இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக ஒரு வாடகை அப்படின்னா 45 நாளைக்கும் தொடர்ந்து குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து பாதி நோய் குணமாயிடும். அவங்க பாலில் எல்லாருக்குமே அதாவது சர்ப்பத்துக்கு 2 வீதம் எடுத்து 200 மில்லி பால் உங்களுக்குன்னா நம்மளுடைய அவங்களுக்கு கூட 200 மில்லி பால் வரும். சின்ன பிள்ளை
சொல்லலாம். பயப்பட வேண்டாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த சிவகர்ப்பமும் மஞ்சகர்ப்பமும் போதும். அதே நீங்க கேன்சர்னு வராங்க அப்படின்னா அந்த சிவகர்ப்ப மருந்தோட சிவகர்மை லேகியம் இருக்கு. அது சரக்கு நிறைய இருக்கு, 23 சரக்கு. அது வந்து கோவர் வைத்தியம் இடமுட்டு நம்ம ஊர்ல கலந்த எதுவும் வரும். அதை படிச்சு பார்த்துக்கோங்க. அது கடற்கரை நிறைய இருக்கும். சிவகங்கை மட்டும் 1 கிலோ அப்படின்னா இந்த 23 சரக்கையும் சேர்ந்து 1 கிலோ. அதோடைய விவரம் மூலமே சர்க்கரை விவரம் பார்க்கணும்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல ஞானபிதா பாரம்பரிய மருத்துவம் யூடியூப் சேனல் வரும். கிட்டத்தட்ட 500 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன். அது எல்லாமே எப்படி செய்முறை நம்ம செய்முறை எப்படி செய்யணும் எல்லா மருத்துவமாக வந்துச்சு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மூலிகையுமே தெளிவா வீடியோவோட எடுத்து உங்களுக்கு காட்டிடுவோம். இது எதுக்குன்னா அதனால அந்த மற்றவங்களுக்கு 5 நாள் தொட்டா உங்களுக்கு வந்து 48 நாள் தொடர்ந்து தேடி கொடுக்கணும். தோசை முத்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கேன்சர் உள்ளவங்களுக்கு இந்த ஜீவகர்ப்பத்தோட நம்ம ஒரு மூலிகை குடிநீர் இருக்கு. அதாவது இப்போ ஆரம்பத்தில் இப்போதான் பதினுடைய அப்பாவுக்கு இருந்துச்சு, அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, எனக்கு வந்துருமோ அப்படின்னு பயம் உள்ளவங்க இந்த பெரிய மரத்தை எடுக்க வேண்டாம். எடுக்காம அதாவது சிவகர்மம் எடுக்க வேண்டாம், இந்த சிவகர்மம் எடுக்க வேண்டாம். ஒரு குடிநீர் இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே பயன்படுத்திட்டே இருக்கு. அத்தியரை, மாயிலை, முச்சியலை, வேப்பிலை, வில்வ இலை, துளசி, இந்த 6ம் கேன்சர் யாரையா சொன்னாலும் வரக்கூடுமோன்னு பயந்தாலும் குடிச்சே வந்தாங்க அப்படின்னா வராதவங்களுக்கு இந்த வரணும் பயந்தவங்களுக்கு இருக்க கண்டு பண்ணோம். கேன்சரை வரவே வராது. வந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த மருந்தோட இந்த ரசாயன சத்து குடிக்கும்போது மிக விரைவில் குணமாகும். எவ்வளோ அளவு அளவு வந்து நீங்க எல்லாத்தையுமே சம அளவு, அதாவது நடல காய போட்டுங்க. எல்லா இலையும் நடல காய போட்டு கஷாயம் போட்ட அளவுக்கு 1-2 அடிச்சு ஒரு 5 அளவு எடுத்து போட்டு 2 கிளாஸ் தண்ணி வச்சு 1 கிளாஸ் வத்த வச்சு அந்த 1 கிளாஸ் தண்ணி வந்து காலை மதியம் இரவு 3 மணிக்கு கொடுங்க. கேன்சர் மிக விரைவில் குணமாகும். ஹார்மோன் பயந்தவங்களுக்கு துப்புரம் வரவே வராது. கேன்சருக்கு முக்கியமான மருந்து இந்த அதாவது சிவகர்ப்பம் வந்ததாவது ஒரு இருக்கும். ஒரு செய்முறை இப்படி நிறைவேற்றிக்கிறோம். எனக்கு எந்த கேட்டா இவ்வளவு விரிவா அந்த புக்கரை போட்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த போட்ட கிளீனிக் வந்து உங்களுக்கு எந்த புக்கலுமே இருக்காது. எங்களுக்கு எங்க குருநாதர் வந்து நாங்கள் அதை இன்னைக்கும் அனுபவத்தில் கொடுத்துட்டு தான் வருது. அது எல்லாமே முக்கியமான மருந்து. எந்த கெட்டு எந்த கட்டும் சேங்கொட்டை கொடியேறி 3 மிக மிக உயர்ந்த மருந்து. சேங்கொட்டை வந்து ரேடியம் பவர். நான் குட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாடப்பட்டாலே நமக்கு அப்படியே குணாயிருக்கு. சுத்தி பண்ணி கரெக்டாக கொடுத்தது அப்படின்னா மிக ஏகப்பட்ட நோய்கள் ஒன்றும் கிடையாது. நிறைய நோய்களுக்கு பணப்படுத்தலாம். இப்போ கேன்சருக்கு பல மருந்து இருக்கு. நிறைய போசனம் இருக்கு, நவ போசனம் இதெல்லாம் இருக்கு.
கடி தலை குட்டிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை தலை குட்டிட்டே வரணும். 5 நாள் நடக்கக்கூடாது. இந்த தெளிவு மட்டும் எடுத்து காட்டினீங்கன்னா அப்படின்னா முழுதும் காட்டினீங்கன்னா உப்பா மாறிடும். உப்பு இருக்கும் எல்லாம் உப்பு இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் உடைய போடுறேன். சாம்பார் ஆக்கி தெளிவு நீர் எடுத்து காய்ச்சிட்டிங்கன்னா உப்பு. ஏன்னா நாங்கள் சிவகங்கைலாம் கிடைக்கும் போது இங்கே உப்பு போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 2 கிலோ வரைக்கும் வச்சுருக்கோம். எல்லா உப்புமே டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து மஞ்சளுக்கு சேர்க்கணும். அவங்க தான் உப்பு கரெக்டாக முடிச்சுட்டு அர்த்தம். அதையும் சிறு சிறு கூட உப்பு வந்துட்டீங்கன்னா பயங்கர வீரியம் இருக்கும். நாக்கில் உப்பு வச்சீங்கன்னா நாக்கு போட்டு வந்துடும். அவ்வளோ வீரியம் இருக்கும். சிறு சிறு கூட உப்பு சிறு சிறு கூட பார்த்தாங்கன்னா இப்படி அது இருக்கு. அது பார்த்துக்கிறேன். நல்லா இந்த முழுக்கரை படிக்கணும்னா உப்பு முழுக்க கேட்டீங்கன்னா உப்பு ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்னா 3 முட்டை வச்ச வைக்கிட்டு 250 மில்லி வச்சு கடைசி இருக்கும்போது எடுத்தீங்கன்னா அதுதான் செய்யுங்க. அதுக்கு பேர் முழுக்கீரை செய்யுங்க. முழுதான் வச்சுக்கிட்டீங்கன்னா 3 வச்சுக்கிட்டீங்கன்னா உப்பு 3 பங்கு வச்சுக்கிட்டு 1 பங்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து செய்யுங்க. அந்த செய்யற வச்சு நீங்க எல்லா வீரம் ஊரம் எல்லாமே எல்லா தரப்புமே நீங்க கட்டலாம். அது எப்படி கட்டணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாலாம் கட்ட முடியாது. நாங்கள் ஆரம்பத்தில் ஒவ்வொரு மணி கட்டும் போதும் எங்களுக்கு குருநாதெல்லாம் கிடைக்காத போதெல்லாம் முடியப்பெல்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாத கணக்கில் கிண்டித்தரம் இருக்கும். இப்போ எப்படியோ போன மீட்டிங்கில் கிண்டி கட்டணும். முடியப்ப 1/2 மணி நேரத்தில் கட்டிடலாம். அது மாதிரி இந்த ஒரு செய்தியை வச்சு ஒரே நாட்டில் சுத்தி பண்ணி கட்டிடலாம். அது எப்படி கட்டிங்கன்னா ரொம்ப போடணும். 35 கிராம் போடுங்க. 35 கிராம் ஒரு புது மண் போட்டுல அடுப்பு வச்சுட்டு இந்த முழுக்கரை பேரை வந்து ரொம்ப நேரம் அடிக்க வேண்டாம். போதே 8 மணி நேரம் இருக்கணும். இது வந்து 2 நிமிஷம் அரைச்சா போதும். அதுக்கு போட்டு நல்லா அரைச்சி கெட்டி இந்த மாதிரி வரணும். கெட்டி ஆக்கி அந்த புது மண்கெட்டில் வச்சு லேசா தூள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 1 கிராம் கூட நம்ம குறையக்கூடாது. குறைஞ்சிங்கன்னா மருத்துவம் கெட்டுக்கிறோம். 35 கிராம் நீங்கள் செய்யும்போது முடிக்கும்போது உங்களுக்கு 37 கிராம் 38 கிராம் இருந்தாங்க இந்த மருந்து உண்மை. அந்த முழுக்கரையில் உள்ள உப்பு கூட அதை ஏறிக்கும். அதனால 35 கிராம் போட்டீங்க உயரம் போட்டீங்க அப்படின்னா அது 38 கிராம் இருக்கணும். இப்போ அதை 2 நிமிஷம் அரைச்சி மண்ணில் வச்சு லேசாக ஹீட் கொடுக்கணும். அது லேசாக ஊறும். ஊற அரைக்கணும். அப்படியே கட்டி கூட படந்து போகிற மாதிரி கொடுக்கணும். ஆனால் புகையை விடக்கூடாது. புகை வந்துச்சுன்னா கீழே வச்சிடணும். விரட்டை வச்சு மேலே வைக்கணும். புகையை விடாமல் கவனமாக இருக்கணும். முதல்ல ஒரு 7 தடவைக்கு இந்த அது வந்து கூறுவோம். ஏதாவது புகையும் செய்யும். 8ஆவது தடவை வரும்போது உருதுந்தன்மை கிடந்துடும். ஆனால் புகையும் உருளாமல் வைக்கிறதுல அப்படியே இருக்கும். புகையோட பார்த்துட்டே இருக்கணும்.
கொஞ்சம் கூட வாய்ப்பு முடியாது. என்ன கட்டிட்டு முடிஞ்சா இவர் வந்து கொஞ்சம் கூட வாய்ப்பு முடியாது. இன்னைக்கு கால்வலி பிரச்சனை ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னா அந்த வீரம் ஓடுபட்டு அதுக்கு மேல பயம் ரெண்டு கொஞ்சம் ஆத்து வந்து நிறைய கடையில் வாங்க வேண்டாம். ஆத்து மணத்துல காந்திரி வங்கி எடுத்து அது வந்து அந்த ஆத்து மணல் காந்திக்கு எடுக்கும்போது மண்ணு வரலாம் வெள்ளை எடுத்து பிரிச்சு அந்த மணப்படம் பிரிச்சிட்டீங்கன்னா எலுமிச்சை பழச்சாறு, கசனம் செஞ்சாரு, மாவு பழச்சாறு, நாவல் பட்டைச்சாறு இதெல்லாம் நீங்க அரைச்சி ஒரு 10 முறை போட்டீங்கன்னா அது வந்து உயர்ந்த சுத்தரம், வயல் சுத்தரம். இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது வந்து எல்லாமே நாங்கள் ஏதோ நம்ம கூட நாங்கள் வச்சிருக்கோம். என்னென்ன சார்? மாவப்பழம் கிடைச்சிச்சு, மாவப்பழச்சாறு அரைச்சி கொடுப்போம். நீங்க அதே ஐயத்தை வந்து இன்னும் வேறு முறையில காந்திக்கு பிடிக்க விடாம செய்யணும் அப்படின்னா இந்த ஆயம் 100 கிராம்னா 100 கிராம் செஞ்சோம். ஒரு அரைச்சி அடுப்பு வச்சுட்டு கிட்ட நிற்காதீங்க, வந்துருங்க வேலைக்கு போட்டு வந்துருங்க. இந்த ஆயமும் எந்த மூலம் முடிஞ்சு எந்த மூலம் ஓடிடும். அது மட்டும் ஒரே தடவையில் அப்படியே சகமும் கலர்ல சிந்தூரமாயிடும். நிறைய ஒரே தடவையில் எந்த பேர் போடும்போது சிவப்பு சிந்தூரமாயிடும். அதுக்கு பிறகு மாதிரி கசனம் செஞ்சாரு. கசனம் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. நாவல் பட்டைச்சாறு, நெல்லிக்காய் சாறு, அது மாதிரி உதிரம் புதிய கொடுப்பாங்க. அந்த பட்டைச்சாறு இந்த அரைப்பு குடும்பங்கள் வந்து மிக உயர்ந்த சுந்தரமாக மாறிடும். அதே நேரத்தில் இந்த நவாப்பழத்துக்கு சேர்ந்த நீங்கள் போடும்போது சுந்தர கலருக்கு மாறி அந்த நாவல் பழ கலருக்கு கொஞ்சம் வரும். நான் ஹீமோகுளோபின் அளவை 2 பாயிண்ட் ஒரு மாத்திரை 2 பாயிண்ட் போடும். ஒரு ஆட்சியளவு நாங்கள் புது சாப்பிடும்போது அந்த ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கூடும். அது இது வந்து வயசு வந்துருக்கு. இந்த முறை இப்படி தயார் பண்ண வயசு வந்துடும். 2 பங்கு 8 நிமிடம் 1 பங்கு. இது நீங்க வந்து சொத்துக்கு கடை தாராளமாக நீங்க அரைச்சி போட முடியலன்னா வேலை பற்றி சாப்பிட்டு அதுக்கு வீரம் மக்கள் இருக்காது. அரைச்சி போட முடியும்னா போட முடியலன்னா போட முடியும்போது நீங்க 50 போட்டாலும் சரி உபயோகம் ஏன்னா வந்து நெருப்பு கட்டிட்டு முடிஞ்சீங்கன்னா கட்டியாச்சு. இப்போ வீரம் 1 பங்கு, இந்த ஆயம் 2 பங்கு, வயதை வந்து இந்த சும்மாதான் பழக்கிட்டு இருப்பாங்க. இவர் சுந்தரம் ஆகிட்டு வயதுக்கு பவரை ஏற்றிக்கிட்டு இந்த வீரத்தையும் நம்ம கெட்டிக்கிட்டு பயன்படுத்தும் போது 40 நாள் 50 நாள் காலனிக்கு ஒரே 1 வாரத்தில் பயன்படுத்தலாம். ஒரே 1 வாரத்தில். ஆனால் கடுமையான பத்தியும் கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு வேறு சேர்ந்த மருந்து பூராமே பத்தியும் நீ கண்டிப்பாக பண்ணணும். அதாவது பால் போட்டு அவங்கள சாப்பிட்டுக்கணும். புளியை வந்து சொல்லக்கூடாது, உப்பு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மத்தியம் இருந்தாங்க அப்படின்னா காலையில் உடம்பு நம்ம வாங்கிடலாம். இப்போ எல்லாத்தையுமே முழுக்கரை செய்திகள் வந்து கெட்டபடி நம்ம முழுக்கரை செய்திகள் இருக்குது. இதே வந்து நம்ம ஆசிரியர் வீட்டில் 2 முறையில் இருக்கு.
அதிகம் பிடிக்காது. ஆனால் வாழைத்தங்க வெட்டி சாறு எடுத்து அந்த பச்சை தண்ணிக்கு போக வெடிவிட்டு போட்டீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் உண்மையாக மாறி கொஞ்சம் சிவப்பு கலரில் வெடி போகிறோம். ஏழாம் சக்கரை கொண்டு வரும். 3 பங்கு சாப்பிடும். 4. அதே உங்களுக்கு வெடிப்பு வந்து கெட்ட ஆரம்பிக்கிறோம். பச்சை தண்ணியில் எவ்வளோ நேரம் காய்ச்சினாலும் சரி வெடிப்பு கெட்டாது. முக்கியமான மட்டும்தான் வரும். கலக்கினா மட்டும் போதுங்க சார், இல்லை எரிக்கணுங்களா? கொதிக்க எரிக்கணும். வைக்கணும். கொதிக்க வச்சு வத்த வச்சு டேஸ்ட் அப்படின்னா ஒரு சொட்டு எடுத்து கீழே போட்டீங்க அப்படின்னா வெறுவத்தி மாதிரி உடையணும். சரி. உடைச்சிட்டு அதான் பதம். அது வந்த பிறகு ஒரு படத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலையில் பூவோட சேர்த்துக்கணும். வாழைத்தண்ணி சாப்பிட்ட நீங்கள் போடும்போது அதுவே உயர்ந்த மாதிரி கெட்டு போய் வந்துடும். பெரிய சேர்த்துக்கணும். ஆனால் அப்படி கெட்டதோ இல்லைன்னா தண்ணியில் காய்ச்சின வெடிப்பையோ நீங்கள் நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு காட்டணும். 1 கிலோ வெடிப்புக்கு அது 1/2 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு வந்துன்னா 2 கிலோ 800 கிராம் வரும். வராது. மண்ணுக்கு செஞ்சு காட்டணும். ஜாலியா அந்த மணிக்கு தெரியும். அந்த வெடிப்பு அப்படியே இருக்கும்போது இந்த விராலியில் அடிக்கடி போடணும். என்னங்க? விராலி இலை. ஆமாம், அடி போடணும். போட்ட உடனே பீர் தீ பிடிக்கும். பயப்பட வேண்டாம். போனட்டும் இது வரைக்கும் தான் இருந்தால் முதல்ல செஞ்சு காட்டினாங்க. பயப்பட மாட்டாங்க. அடிப்பட்ட குதிர் தீ பிடிக்கும். புகை வரும்போது நிறைய கிளம்பும். அடி பிறகு அந்த முடிஞ்ச பிறகு பிறகு அடி போடணும். போட போட எப்போ இந்த போட்ட உடனேயே எல்லாம் கருகாம புகை வராமல் இருக்கும். அதுதான் போகும். ஒவ்வொரு டைம் போட்டு இருக்கணும். போட்டுட்டே இருக்கணும். போட 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 குப்பி தீ பிடிக்கும். புகை நிறையா வரும். கடையில் போடும்போது எப்போ புகை வரலையோ அதுதான் பக்குவம். வெளியே கொண்டு முடி முடியாது, புகை முடியாது, கெட்டிடும். 1 கிலோ வெளியே போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 கிராம் தான் கிடைக்கும். 300 கிராம் கிடைக்கும். அது மீண்டும் ஒன்றா உடைச்சி போட்டு மிச்சம் அடிக்கி பிறகு தீர ஒரு 3 மணி நேரம் கடிமான தீ வச்சிங்கன்னா சுண்ணமாக மாறிடும். அப்படின்னா அதாவது மஞ்சள் வச்சிங்கன்னா உடனே ரத்த கலரில் தீவை சப்ப ஆரம்பிக்கணும். இப்போ வெடியப்பு கெட்டுப்பு வந்துருது. அது உங்களுக்கு வந்து சுண்ணத்துக்கு வந்துடுது. அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது ஒவ்வொரு கிட்னி பேருக்கும் நீங்கள் பயப்படாமல் கொடுக்க வேண்டிய உப்பு சத்து, கல்லடப்பு, நீரடப்பு, சதையடப்பு, பித்தப்பைக்கல். நான் சொல்ற மாதிரி அத்தனைக்கும் ஒரே ஒரு மருந்து. பித்தப்பைக்கை, கிட்னிக்கல், சதையடப்பு, நீரடப்பு, கிட்னி ஃபெயிலியர் அத்தனைக்கும் ஒரே மருந்தில் கொடுத்துக்கலாம். இது வந்து அனுபவ மருந்து. இது உங்களுக்கு எந்த புக்கிலையுமே இருக்காது. எந்த புக்கில் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அப்போ வெடிப்பை வந்து நம்ம சுத்தி பண்ணி கட்டி துண்டை மாட்டிட்டோம். இந்த துண்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அன்னப்பேரி. அன்னப்பேரிங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். சுவை கொஞ்சம் மாதிரி தெரியும். தொண்டையெல்லாம் கப்பு பிடிக்க மாட்டோம். அப்போ அதை வந்து நம்ம மாற்றணும். அப்போ அன்னப்பேரி கட்டணும். கட்டணும் அப்படின்னா இதே மாதிரி 100 கிராம் அன்னப்பேரி அப்படின்னா அண்ணன் அன்னப்பேரி ஒரு உப்பு சக்கரை 100 கிராம்னா 75 கிராம் வெந்தயம். ரெண்டையும் சுத்தி பண்ணாத சுத்தி பண்ண தேவையில்லை.
ரெண்டையும் அரைச்சி நீங்கள் இது மாதிரி அடுப்பு வச்சுட்டு படுத்தீங்கன்னா வெடியோட நம்ம போய்க்குங்க விட்டு நிற்க வேண்டாம். அது தன்னாலே அது வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். முடிஞ்ச கூட பார்த்தீங்கன்னா அந்த அன்னக்கறி அப்படியே ஒரே இடத்துல புடம் போட்ட மாதிரி 10 புடம் போட்ட மாதிரி நல்லா செவந்து நிற்கும். சோப்பாயிரும் அன்னக்கறி சோப்பாயிரும். அது முடிஞ்சிட்டு நினைக்க வேண்டாம். இது வந்து அந்த கெட்டு அன்னக்கறி கெட்டு. அதுக்கு பிறகு அந்த அன்னக்கறியை பச்சைலாங்கண்ணி சார், எலுமிச்சம்பழம் சார், அது மாதிரி மாவட்ட போட்ட சார், இதெல்லாம் அரைச்சி 5 நிமிஷத்துக்கு மீறி போடணும். அதே மாதிரி போட்டிங்கன்னா அந்த அன்னக்கறி செத்துடும். உயர்ந்த முறை இந்த அன்னக்கறி செத்துறத தனிப்பட்ட முறையில் ரத்தத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம பொதுப்பட்டு வந்து அன்னக்கறி வடிவமைப்பு செஞ்சுடும். இப்படி செஞ்ச அன்னக்கறி செஞ்சுருக்க வடிவமைப்பு செஞ்சுட்டுமே இந்த வடிவமைப்பை இதையும் சேர்த்து சமாளம். இது 100 கிராம்னா அது 100 கிராம் போட்டு நீங்கள் அரைக்கிற மருந்து வந்து ஒவ்வொரு தடவையும் 8 தடவை 8 மணி நேரம் அரைக்கணும். நீர் குளிச்சா சக்தி சாரணை அல்லது சாதாரண சாரணை மூக்கரட்டை. நான் மூக்கரட்டையோட அதிகம் போகணுங்கிறது சக்தி சாரணை. நான் நீர் குளிச்சா சிறுநெருங்கி பெரும்பாலும் அதிக பேர் வந்து சக்தி சாரணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இதோட நாளைக்கு போராட்ட இருக்கான்னு தெரியல. இன்னும் மழை வந்து கம்மி. அதனால் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இருக்கும் பெரும்பாலும் இருக்கும். அதனால் காட்டுறேன். அது ஒரு சக்தி சாரணை வேற வச்சு இன்னைக்கு கிரியாட்டின் அளவுக்கு ரொம்ப கூட இருக்கு. என்ன மருந்து தங்குது உப்புச்சத்து குறையுது. ஆனால் கிரியாட்டின் அளவு குறையணும் அப்படின்னா இந்த சக்தி சாரணை வேற எடுத்து சீரகம் போட்டு கஷாயம் குடிச்சிங்கன்னா இந்த கால்விக்கும் உடனே குறையும். இந்த கிரியாட்டின் அளவு குறைய ஆரம்பிக்கிறோம். அது வந்து அந்த சக்தி சாரணை வந்து இன்னொரு அளவுக்கு கற்பம் வரும். 48 நாள் அந்த சக்தி சாரணை வேற மட்டும் எடுத்து நல்ல காய வச்சு பொடி பண்ணி அது நம்ம சாப்பிடும்போது எல்லா மருந்துகளும் உண்டாக்கி எதிர்கட்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய மருந்து இந்த சக்தி சாரணைக்கு உண்டு. 4வது நாளைக்கு பெரும்பாலும் வகையிலே பயன்படுத்தி காட்டிடும். அதனால் அந்த சக்தி சாரணை கிடைக்காதவங்களுக்கு மூக்கரட்டை எல்லாமே சம்பளம் தான். வேற நம்ம தான் இந்த சாரணை கொண்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வெடிப்பு அமைப்பு அதுக்கு வந்து நீர்முள் நெஞ்சுமுள் இந்த சாரணை நம்மளுடைய அந்த செப்பு நெருங்கி எத்தனை பார்த்துட்டு தெரியல. செப்பு நெருங்கியும் குணமாகக்கூடிய முக்கியமான மருந்து. இதோட முள்ளங்கி சாரணை 1900
தேவையான நீங்க போயிருக்கீங்க. நாம வந்து அடுத்து 25 கிலோ முடிஞ்சு வாங்குவோம். அதுக்கு நீங்க ஒரு மிஷின் இருக்கு. இதுக்கு முன்னாலே தான் நான் கட்டும்போது குடிச்ச வாங்கி 25 முடிஞ்ச இந்த நாள் விட்டுங்க. அதுக்கடுத்து ஒரு விசாரம் எடுப்போம். இப்போ அதுக்கு பெரிய மிஷின் மிஷின் வந்துருக்கு. 25 கிலோவையும் 10 நிமிஷம் தான் போட்டு விட்டு விசாரம் எடுத்துக்கிறோம். சிவப்பு மலைக்கு வெள்ளமலை இந்த 25 கிலோ பிள்ளைக்கு உங்களுக்கு 15 லிட்டரு குறைஞ்சது 20 லிட்டர் சாப்பிட்றே வரும். அந்த சாரில் சேப்பமணி சாருக்கு வந்து இதே மாதிரி நீர்முள் எரிஞ்சமுள் சக்தி காரணம் நம்ம மூக்கட்டை மாயூர் அந்த மாதிரி செப்பு இருக்கு. இதுக்கு சம்பளம் என்னென்ன வாங்குவோம் அத்தனையும் நீங்கள் சேர்த்து அதாவது 25 கிலோ முடிஞ்சு வந்து நம்ம சேப்பமணிக்கு வந்து ஒரு கிலோ எல்லாமே சேர்ந்து சம்பளம் குண்டெல்லாம் நறுக்கி அப்படி வச்சிருப்போம். அதையும் அந்த முள்ளங்கி சாப்பிட்டு போட்டு ஆவியை வச்சுருவோம். அதாவது தீயை படிக்கிறோம். அந்த தீயை வந்து அவ்வளோ அற்புதமாக அப்படியும் அந்த அண்டவெளி சுந்தரமும் இந்த தீயிலும் கொடுக்கும்போது சொல்லுவீங்களா கல்லடப்பு சதையடப்பு நீடப்பு பித்தப்பைக்கல் யூரின் இன்ஃபெக்ஷன் அத்தனைக்குமே இந்த ஒரு மருந்துகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா மருந்தும் நம்ம கிட்டி பயன்படுத்துறதுனால எள்ளளவும் யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு எதுவுமே ஒன்றுமே செய்யாது. ஹீமோகுளோபின் அளவு அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கும், குறைஞ்சிக்கிட்டு போகும். இப்போ அதோட நமக்கு வந்து இதோட நம்ம என்ன முன்னால் ஐஎஸ்ங்கிறோம். அந்த ஐஎஸ் சேர்த்து கொடுக்கும்போது அந்த ஹீமோகுளோபின் அளவு கிடைக்கிறோம். நான் இப்போ கிட்னி மேலே போட்டாச்சு, இங்கே சுத்தம் போட்டாச்சு, முப்பது மட்டும் வந்து சாப்பிட்ட பிறகு எல்லாமே செய்முறை பயன்படுது. எப்படி இன்னத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்போ அடுத்தது துருசு 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 சொன்னோம்னா அதெல்லாம் தங்கம் குறைஞ்சது எந்த ஒரு சரக்குமே 9 மணி நேரம் போடணும்னு நினைச்சோம். அது பிறகு நம்ம தீனி எடுக்கலாம். அந்த மாதிரி கஷாயம் எடுத்துருக்கு. நிறைய பட்டைகள் வந்து நம்ம கஷாய முறையில் இருக்கு. அப்போ அந்த வந்து நம்ம 9 மணி நேரம் உடலுக்கு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துறது நல்லது. நாங்கள் சாதிக்காய் திங்க சாப்பிட்டோம்னா நைட்டு சாதிக்காயை உள்ள அடிச்சு போடலாம். பத்தி பால் எல்லாமே நைட்டை ஊற வச்சு சொல்லணும்னா சக்கரம் தங்கம் பண்ணுவாங்க. புதுசு கட்டு வந்து கஷ்டமே கிடையாது. நிறைய கஷ்டம், ஆனால் நமக்கு கஷ்டமே கிடையாது. ரொம்ப எளிமையா லேசாக செஞ்சிடலாம். இந்த சூழலுக்கு வச்சு பல அற்புதமான மருந்துகளை நமக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்ம சும்மா வந்து எத்தனை இருக்கோம் புதுசும் புகையக்கூடிய ஒரு சரக்கு அதை நம்ம கேட்கணும். கெட்டினாங்க எல்லா தன்மைக்கும் ஒத்து வரும். அப்போ எப்படி கெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு அதையும் இன்னைக்கு மேடையில் இங்கே பயப்படும். சாப்பாட்டுக்கு அப்புறம் பிறகு உங்களுக்கு செய்முறை அது எல்லாமே நான் முதல்ல தெரிஞ்சுக்கல. அந்த புருஷை வந்து ஒரு இரும்பு செடியில் இந்த கருவங்கம் சுற்றி விட தேவையில்லை. கருவங்கத்தை சுற்றி விடணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சது ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கணும். அந்த செடியில் போட்டாச்சுன்னா நம்ம புருஷை முக்கும்போது அவங்களுக்கு முக்கணும்.
அரைச்சி அதை இழுத்து நல்லா போட்டு கீழணும், கேட்டு சுற்றிடணும். சுற்றி நல்லா வெயில காய வைக்கணும். காஞ்ச பிறகு கொஞ்சம் துணிச்சு கட்டு. அந்த காஞ்ச பிறகு அதை நம்ம கருவம் வச்சிருக்கோமே இன்னும் தெரியல இப்படி இருக்கும்போது ஒரு இந்த சுற்றி கொடுத்துட்டேன் சுத்தத்தை அப்படி போட்டு அமுக்கணும். கதப்போம் அமுக்கினாலும் ஏன்னா காய் வந்து அவ்வளோ அரைச்சி வளர்த்துது. ஏன்னா இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு காசு பண்ணி கட்டா போட்டாலும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு மிளகு தண்ணியே உள்ள விட போகாது. அப்போ இந்த துருசை போட்டு அமுக்கி பிடிக்கணும். பிடிக்கும்போது வெளியிட்டு 10 செகண்ட் தான் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா துருசி புகைஞ்சிடும். எடுத்துட்டு ஆரம்பிக்கணும். அந்த ஆறின பிறகு மீண்டும் ஒருக்கா வைக்கணும். அந்நேரம் வந்து ஒரு 15 செகண்ட் அப்புறம் பழக்கத்தை எடுத்துக்கணும். அப்புறம் மூணாவது வைக்கும்போது ஒரு 20 செகண்ட் ஏன்னா 15 செகண்ட் கூட கண்டிப்பாக போகணும். அப்படியே ஒரு 10 தடவை நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற சுத்தம் வந்து சுத்த வெள்ளையாக மாறிடும். ஆனால் அது சுண்ண முடியாது. பார்க்க வெள்ளையாக இருக்கும். மண்ணால் பார்த்தீங்கன்னா பழ ஒதுங்கி இந்த புழுவதற்கு மாறிடும். ஆனால் இது கெட்டு ஒரு சுண்டு நம்ம செஞ்சு வந்து கெட்டுனேன். அப்போ அதை நம்ம அரைச்சி நம்ம அதை சுண்ணமாக்கணும். சுண்ணமாக்கணும்னா எந்த ஒரு சரக்குமே அதிகம் சுண்ணமாக்கணும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை வெள்ளக்கரு. நாட்டுக்கோழி முட்டை வெள்ளக்கரும்பு ஒரு 50 மில்லி அப்படின்னா 50 மில்லி இருக்கலாம்ப்பா. வெள்ளை கிடைக்காத நமக்கு கிடைக்காத பட்சத்துல நம்ம சாதா இருக்கிற முறை பயன்படுத்திக்கலாம். 2 பாலையும் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா 3 நாள் கழிச்சு வச்சீங்கன்னா 4ஆம் நாள் வந்து தண்ணியாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து அண்டச்சேரி. அதுக்கு பேர் வந்து முட்டையோட வெள்ளைக்கரும்பும் வெள்ளிக்கிழம்பாலும் 3 நாள் கழிச்சு வச்சுன்னா ஈரமாக்கிறோம். அதுக்கு பேர் வந்து அண்டச்சேரி. அந்த பெயரை விட்டு அந்த துருசு கிட்டியிருக்குமே அதை வச்சு பண்ணுறது ஒரு 4 மணி நேரம் தான் அரைக்கணும். அரைச்சி மில்ல தட்டி ஏன்னா செய்து நிறையா வாங்கும். வாங்கி தான் சுண்ணத்துக்கு போகும். ஆனால் நீங்கள் எடுக்கும் போது கோழி முட்டையோட வெள்ளக்கருப்பும் அந்த இருக்கிற போது கூட கொஞ்சம் சேர்ந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கணும். சுண்ணமாக்கணும்னா கொஞ்சம் நிறையவே செய்தி தேவைப்படும். அதை அரைச்சி உள்ளதுக்கு காய வச்சு மருத்துவமனை சாமானுக்கு இருக்கு. நம்ம எதாவது கிடைக்கு. இதுக்கு வந்து வேலை பற்றி சமூகத்தன்மை வேலை பற்றி மக்களுக்கு உங்களுக்கு வேலை பற்றி இருக்கு. பார்த்துக்கோங்க. சமூகமா வெற்றி சாம்பலாக்கி இதே மாதிரி தான் எந்த எப்படி வச்சோமோ அதே மாதிரி வேலை பற்றி சாம்பலில் இந்த புதுசை வச்சு அதுக்கு மேலேயும் வேலை பற்றி சாம்பல் வச்சு ஒரு 3 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா சுண்ணமாக மாறிடும். பார்த்தீங்கன்னா சுண்ணமாக மாறிடும். ஏன்னா கலர் கொஞ்சம் சுத்த வெள்ளையாக வராது. கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாற்ற வரும். அதை வந்து நம்ம கடுங்கால சுண்ணமாக மாற்றணும். அப்படின்னா நமக்கு ஆகிய முறையில் நிறையா போகுது. நம்ம அது வேண்டாம். இது வந்து நமக்கு மருத்துவத்துக்கு நிறைய கொண்டு போகிறதுனால இந்த மீண்டும் இதே மாதிரி செய்து விட்டு அரைச்சி வேலை கொடுத்து வச்சிங்கன்னா ஒரு 3 தடவை வச்சிங்கன்னா
வந்துடுச்சுன்னா வேகமாக சொன்னால் அப்படி கட் பண்ண பரவாயில்ல